எரேமியா 13ஆம் அதிகாரம். கர்த்தர் என்னை நோக்கி, நீ போய் உனக்கு ஒரு சணல் கச்சையை வாங்கி அதை உன் அறையிலே கட்டிக்கொள், அதை தண்ணீரிலே பட ஒட்டாதே என்றார். நான் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஒரு கச்சையை வாங்கி அதை என் அறையிலே கட்டிக்கொண்டேன். 2ஆம் விசை கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், நீ வாங்கினதும் உன் அறையில் இருக்கிறதுமான கச்சையை எடுத்துக்கொண்டு எழுந்து ஐப்பிராத்து நதி மட்டும் போய் அதை அங்கே ஒரு கன்மலை வெடிப்பிலே ஒளித்து வை என்றார். நான் போய் கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டபடியே அதை ஐப்பிராத்து நதியின் ஓரத்தில் ஒளித்து வைத்தேன். அநேக நாள் சென்ற பின்பு கர்த்தர் என்னை நோக்கி, நீ எழுந்து ஐப்பிராத்து நதிக்கு போய் அங்கே ஒளித்து வைக்க நான் உனக்கு கட்டளையிட்ட கச்சையை அவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வா என்றார். அப்பொழுது நான் ஐப்பிராத்து நதிக்கு போய் கச்சையை ஒளித்து வைத்த இடத்திலே தோண்டி அதை எடுத்தேன். ஆனால் இதோ அந்த கச்சை கெட்டு ஒன்றுக்கும் உதவாமற் போயிற்று. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், இப்படியே நான் யூதாவுடைய பெருமையையும் எருசலேமுடைய மிகுந்த பெருமையையும் கெட்டுப்போக பண்ணுவேன். என் வார்த்தைகளை கேட்க மாட்டோம் என்று மறுத்து தங்கள் இருதயத்தின் கடினத்தின்படி நடந்து அந்நிய தேவர்களை சேவிக்கவும் அவர்களை பணிந்து கொள்ளவும் அவர்களை பின்பற்றுகிற இந்த பொல்லாத ஜனங்கள் ஒன்றுக்கும் உதவாமற் போன இந்த கச்சையை போல் ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கச்சையானது மனுஷனுடைய அறைக்கு சேர்க்கையாயிருக்கிறது போல நான் இஸ்ரவேல் குடும்பத்தார் அனைவரையும் யூதாவின் குடும்பத்தார் அனைவரையும் எனக்கு ஜனங்களாகவும் கீர்த்தியாகவும் துதியாகவும் மகிமையாகவும் சேர்க்கையாக்கிக் கொண்டேன். ஆனாலும் அவர்கள் செவிகொடாமற் போனார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சகல ஜாடிகளும் திராட்சரசத்தினாலே நிரப்பப்படும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார் என்கிற வார்த்தையை அவர்களுடனே சொல். அதற்கு அவர்கள், சகல ஜாடிகளும் திராட்சரசத்தினாலே நிரப்பப்படுவது எங்களுக்கு தெரியாதா என்று உன்னுடனே சொல்லுவார்கள். அப்பொழுது நீ அவர்களை நோக்கி, இதோ இந்த தேசத்தின் குடிகள் எல்லாரையும் தாவீதின் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிற ராஜாக்களையும் ஆசாரியர்களையும் தீர்க்கதரிசிகளையும் எருசலேமின் குடிகள் எல்லாரையும் நான் வெறியினால் நிரப்பி பிதாக்களும் பிள்ளைகளுமாகிய அவர்களை ஒருவர் மேல் ஒருவர் மோதி விழும்படி பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்களை அழிப்பதே அன்றி மன்னிப்பதுமில்லை, தப்ப விடுவதும் இல்லை, இறங்குவதுமில்லை என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். நீங்கள் செவி கொடுத்து கேளுங்கள், மேட்டிமையாய் இராதேயுங்கள். கர்த்தர் விளம்பினார். அவர் அந்தகாரத்தை வரப்பண்ணுவதற்கு முன்னும் இருண்ட மலைகளில் உங்கள் கால்கள் இடறுவதற்கு முன்னும் நீங்கள் வெளிச்சத்துக்கு காத்திருக்கும் போது அவர் அதை அந்தகாரமும் காரிருளுமாக மாற பண்ணுவதற்கு முன்னும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள். நீங்கள் இதை கேளாமற் போனீர்களானால் என் ஆத்துமா மறைவிடங்களில் உங்கள் பெருமையின் நிமித்தம் துக்கித்து கர்த்தருடைய மந்தை சிறைப்பட்டு போனதென்று என் கண் மிகவும் அழுது கண்ணீர் சொரியும். நீங்கள் ராஜாவையும் ராஜாத்தியையும் நோக்கி தாழ வந்து உட்காருங்கள். உங்கள் சிரசின் சிங்காரமாகிய உங்கள் மகிமையின் கிரீடம் விழுந்ததென்று சொல்லுங்கள். தெற்கில் உள்ள பட்டணங்கள் அடைக்கப்பட்டன, அவைகளை திறப்பார் இல்லை. யூதா அனைத்தும் குடிவிலக்கப்பட்டு போம், அது சமூலமாய் சிறைப்பட்டு போம். உங்கள் கண்களை ஏறெடுத்து வடக்கே இருந்து வருகிறவர்களை பாருங்கள். உனக்கு கொடுக்கப்பட்டிருந்த மந்தையும் உன் மகிமையான ஆட்டுக்கிடையும் எங்கே? அவர் உன்னை விசாரிக்கும் போது என்ன சொல்லுவாய்? அவர்கள் உன்மேல் ஆதிக்கக்காரரும்
தலைவருமாயிருக்க நீ அவர்களை பழக்குவித்தாயே. கர்ப்பவதிக்கு பிரசவ வேதனை உண்டாகும் போது உண்டாகும் வேதனைகளைப் போல் வேதனைகள் உன்னை பிடிப்பதில்லையோ? இவைகள் எனக்கு நேரிட்டது ஏதென்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயாகில், உன் திரளான அக்கிரமத்தின் நிமித்தமே உன் வஸ்திரத்து ஓரங்கள் விலக்கப்பட்டு உன் பாதங்கள் பலவந்தம் செய்யப்படுகின்றன. எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ? கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும். ஆதலால் வனாந்தர காற்றால் பறக்கடிக்கப்படும் துரும்பை போல அவர்களை சிதறடிப்பேன். நீ என்னை மறந்து பொய்யை நம்பினபடியினாலே இது உன்னுடைய வீதமும் என்னால் உனக்கு அளக்கப்படும் உன்னுடைய பங்குமாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் மானம் காணப்பட நான் உன் வஸ்திரத்து ஓரங்களை உன் முகமட்டாக எடுத்து போடுவேன். உன் விபசாரங்களையும் உன் கனைக்குதல்களையும் வெளியிலே மேடுகளின் மேல் நீ பண்ணின வேசித்தனத்தின் முறைகேடுகளாகிய உன் அருவருப்புகளையும் நான் கண்டேன். எருசலேமே, உனக்கு ஐயோ! நீ சுத்திகரிக்கப்பட மாட்டாயா? இது இன்னும் எத்தனை காலத்துக்கு பின் நடக்கும் என்கிறார்.